சுதந்திர தினம் மற்றும் தொடர் விடுமுறையை ஒட்டி ஆம்னி பேருந்து கட்டணம் இருமடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறை நாட்கள் வருவதால் சென்னையில் பணிபுரியும் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தங்களின் சொந்த ஊருக்கு செல்ல திட்டமிட்டுள்ளனர். இந்த நிலையில் இதனை பயன்படுத்தி ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் பேருந்து கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதிகபட்சமாக சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து கன்னியாகுமரி செல்ல ஆம்னி பேருந்து கட்டணமாக 3000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விடுமுறையை பயன்படுத்தி ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கட்டண உயர்வை அமல்படுத்தி இருப்பது பயணிகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. கோவை மாவட்டம் கருமத்தப்பட்டியில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் அதிமுக கழக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலை செயலாளருமான SP வேலுமணி கலந்து கொண்டு கழக தொண்டர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் தமிழ்நாட்டில் மீண்டும் கழக ஆட்சி மலரும் என்று தெரிவித்தார். கோவை மாவட்டம் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நீலம்பூரில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பங்கேற்று கட்சி தொண்டர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். அப்போது பேசிய அவர், அதிமுக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான 4 வருடம் 2 மாதத்தில் பல அற்புதமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் விடியா ஆட்சி முதல்வர் ஸ்டாலினா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியா என்றால் மக்கள் கண்டிப்பாக அதிமுகவுக்கே வாக்களிப்பார்கள் என்றும் கூறினார். கண்டிப்பா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்றத்துக்கு அதிமுக எடப்பாடி ஓட்டு போடுவாங்க. மாத்து கருத்தில் எடப்பாடியாரா MK ஸ்டாலினா அப்படின்னு சொன்னா எடப்பாடியாருக்கு ஓட்டு போடணும். அந்த அளவுக்கு 4 வருஷம் 2 மாதம் அற்புதமான திட்டங்கள் கொடுத்திருக்கோம். இன்னைக்கு 11 மருத்துவக் கல்லூரி, 7.5% இடஒதுக்கீடு, இப்படி சொல்லிட்டே போலாம். கோவை மாவட்டத்தை கேட்டது போல அள்ளி கொடுத்தார். அத்திக்கடவான திட்டம் 70 ஆண்டுகால பிரச்சனை, ஏர்போர்ட் விரிவாக்கம், அதே போல எங்க பார்த்தால் பாலைகள், சாலங்கள், பாலங்கள்ல அத்தனை பாலம் கொடுத்திருக்காரு. தமிழ்நாட்டில் அதிக பாலம் வாங்கிட்டு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு எல்லா சாலை விரிவாக்கம், கூட்டுக்குடி திட்டம், எல்லா கூட்டுக்குடி நம்ம தான் கொண்டு வந்தோம். அத்தனை வீடு கொடுத்திருக்கிறோம். ஆகவே இவ்வளவு திட்டங்கள் நம்ம கொடுத்திருக்கிறோம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் மதுபோதையில் கிடந்த வேளாண்மை துறை உதவி இயக்குநரால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆலங்குளத்தில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகத்தில் மதிய நேரத்தில் விவசாயிகள் சிலர் அலுவலகத்திற்கு வந்தபோது வேளாண் உதவி இயக்குநர் மிதமிஞ்சிய மதுபோதையில் தரையில் படுத்திருந்தார். இதனால் விவசாயிகள் திரும்பிச் சென்றனர். சக அலுவலர்கள் செய்வதறியாது திகைத்துள்ளனர். பத்திரிகையாளர்கள் வர ஆரம்பித்ததும் அலுவலக பணியாளர் அவரை பைக்கில் ஏற்றிக்கொண்டு அலுவலகத்தில் இருந்து வெளியேறினார். அரசு அலுவலக பணி நேரத்தில் அரசு ஊழியரே மது போதையில் கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடியா ஆட்சியில் அதிகரித்திருக்கும் போதையால் சமூகமே சீர்கெட்டிருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்தியாவிலேயே உயர்கல்வியில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக விளம்பரம் படுத்திக் கொள்ளும் விளம்பர மாடல் திமுக ஆட்சியில் 5 முக்கிய பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமிக்கப்படாமல் இருப்பது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் பணி நீட்டிப்பில் உள்ளனர். சுமார் 60,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிப்பை முடித்த போதும் பட்டம் பெற இயலாத சூழல் ஏற்பட்டுள்ளது. முனைவர் பட்டம் முடித்தவர்கள் பட்டம் பெற முடியாததால் எந்தவித பணிகளும் விண்ணப்பிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் கல்வி சார்ந்த பல பணிகள் முடங்கி போய் உள்ளது. சென்னை பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு கல்வியியல் பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் ஆகிய பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்கள் இல்லாமல் இயங்கி வருகின்றது. இதனால் தமிழகத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். சென்னை மாநகரில் போதிய போக்குவரத்து வசதிகள் இல்லாததால் பள்ளி கல்லூரி மாணவர்களும் பொதுமக்களும் கடும் அவதிக்கு உள்ளாகினர். கடந்த அதிமுக ஆட்சியில் சென்னை மாநகரில் நாள் ஒன்றுக்கு 3200 பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த விடியா திமுக ஆட்சியில் வெறும் 2600 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகின்றது.
இதனால் நாள்தோறும் பணிக்கு செல்பவர்களும் பள்ளி கல்லூரி மாணவர்களும் பேருந்து வசதி இல்லாமல் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவச பயண அட்டையும் கொடுக்காமல் இருப்பதாக புகார் அளிக்கின்றனர். பகல் நேரங்களிலேயே பல பகுதிகளுக்கு பேருந்து வசதி இருப்பதில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். மகளிர் இலவச பேருந்து திட்டத்தால் ஏற்படும் இழப்பை பேருந்துகளின் எண்ணிக்கையை குறைத்து தமிழக போக்குவரத்து துறை சரிகட்டி வருவதாக போக்குவரத்து கழக தொழிற்சங்க நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோருக்கும் வசதி ஏற்படுத்தியுள்ளதாக விடிய ஆட்சியில் அறிமுகம் செய்யப்பட்ட தாழ்தள பேருந்தால் ஒட்டுமொத்த பயணிகளுக்கும் அவதியை ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னையில் 17 வழித்தடங்களில் 58 தாழ்தள பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்துகளின் இருக்கைகள் மிகவும் தாழ்ந்து இருப்பதுடன் ஜன்னல்களும் சரியான முறையில் வடிவமைக்கப்படாமல் உள்ளது. இதனால் விடிய ஆட்சியில் அறிமுகமாகியுள்ள இந்த பேருந்தில் காற்றோட்ட வசதியின்றி மூச்சு முட்டி எப்போது நாம் சேருமிடம் வரும் என்ற நிலைக்கு பயணிகள் தள்ளப்பட்டுள்ளனர். இதன் மூலம் பொறுப்பான கடமை உணர்ச்சியை மறந்து விளம்பர நோக்குடன் மட்டுமே விடிய அரசு செயல்பட்டு வருவது மேலும் நிரூபணமாகியுள்ளது. இது சுத்தமாக ஃபெயிலியர் மாடல்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லக்கேஜ் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது இப்போ எல்லாமே மானிட்டர் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அது சுத்தமாக அந்த இடமே ஒரு 4 சீட்டு இருக்கிறதான இடமே வேஸ்ட்டாக போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக காத்தோட்டமே இல்லை. ரன்னிங்கில் தான் காத்தோட்டமாக இருக்குது. மேலே ஏறுறது கூட அவங்க ஓப்பன் பண்ணி விடலை. அது கொஞ்சம் டிஃபால்ட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா யாராவது விசிடபிள் இருக்கிறவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக இது மூச்சு திணறல் தான் ஏற்படும். மதுரை பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களில் 3 மாவடி சிக்னலில் அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் போக்குவரத்து முடங்கியது. இதனால் பேருந்தில் பயணித்தவர்கள் சரியான நேரத்திற்கு பணிக்கு செல்ல முடியாமல் அவதியடைந்தனர். நிர்வாக திறமையற்ற போக்குவரத்து துறை அமைச்சரின் செயல்பாடுகளால் பேருந்துகளை முறையாக பராமரிக்க முடியவில்லை என்றும் அதனால் சில சமயங்களில் விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் ஓட்டுநர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இதனையடுத்து அங்கு இருந்த போக்குவரத்து காவலரும் பயணிகளும் பேருந்தை ஓரமாக தள்ளி வைத்தனர். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பணிபுரியும் 300 ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக விடியா திமுகவினர் தலா 1000 ரூபாய் லஞ்சம் வாங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாநகராட்சியில் பணிபுரியும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கு 15,000 ரூபாய் சம்பளம் தரக்கோரியும் சம்பளத்தை முறையாக வழங்க கோரியும் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய அவர்கள், ஒப்பந்த ஊழியர்களுக்கான கான்ட்ராக்ட் எடுத்துள்ள விடியா திமுக கட்சியை சேர்ந்த நபர் சம்பளமாக 15,000 தரச் சொல்லி அரசு உத்தரவு இருந்தும் தங்களுக்கு மாதம் 10,500 ரூபாய் தான் தருகிறார்கள் என்று தூய்மை பணியாளர்கள் கூறினர். அதிலும் 1000 ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொள்வதாக அவர்கள் கூறினர். பணி புறக்கணிப்பில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை ஒப்பந்த நிறுவன ஊழியர்கள், மாநகராட்சி தூய்மை பணி மேற்பார்வையாளர் சீனிவாசன், நகரநல அலுவலர் டாக்டர் அருள்நம்பி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து தூய்மை பணியாளர்களை பணிக்கு செல்லுமாறும் இல்லை என்றால் வேலையை விட்டு எடுத்து விடுவோம் என்றும் மிரட்டியதாக தூய்மை பணியாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். லஞ்சம் மட்டும் எங்களுக்கு கணக்கு போட தெரியாது. பல லட்சங்கள் ஒரு ஆள் மேல 1000 ரூபாய் கேட்குறாங்க. அப்படி கொடுக்கலன்னா அவங்களுக்கு வேலை இல்லைன்னு தீர்த்து சொல்றாங்க. இது சூப்பர்வைசருங்க தான் பண்றாங்க. 1வது டிவிஷன் சூப்பர்வைசர் கண்டிப்பா பண்றாரு. வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு தீர்த்து.